வணக்கம். நாங்கள் கேரளாவில் இப்படி ஒரு சின்ன ஒரு ஃபார்மில் தான் இப்போ பார்த்து கொண்டு நிற்கிறோம். கிட்டத்தட்ட எங்கட இலங்கையில் ரீச்சா ஃபார்ம் போல் இதுவும் ஒரு ஃபார்ம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஆயுர்வேதிக் மூலிகைகள் எல்லாம் இங்கே பயிரிடப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இது ஏலக்காய் சொன்னாங்க 6 கிலோ ஏதோ விதைச்சா 1 கிலோ தானே எடுக்கலாம். அப்படி இதில் நிறைய இது இது எங்களை தெரிந்த இலங்கையிலேயே பட்டை கருவாப்பட்டை. ஆனால் மேலே பார்த்தா அது புரியாணியில் வாசமாக. அதே போல் இங்கே நிறைய ஒவ்வொரு வருத்தங்களுக்குரிய அல்லது நோய்களுக்குரிய பயிர் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அந்த பயிர்கள் தொடர்பான உற்பத்தி பொருட்களும் அங்காலே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எங்கிட்ட ரீச்சா செய்கிற வேலையை தான் இந்த கேரளாவில் இங்கே இனம். பார்த்திங்களேண்டா நிறைய வித்தியாசமான மரங்கள் எல்லாமே ஒரு ஆயுர்வேதிக் விஷயந்தான் சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பார்க்குறோம். கூட இங்கே பார்த்தா ஏலக்காய் தான் கூட நிற்குது. அதை விட எல்லாமே வித்தியாசமான பயிர்களும் இருக்குது. தொடர்ந்து ஒரு சில நாங்கள் விஷயங்களை பார்ப்போம். என்னென்னத்துக்கு உதவுதுன்றது. Fungal infection, any type of skin allergy we can use it. Main psoriasis, eczema ka band hoye. And this one Shatavari neerkatti PCOD kelippettada madam. Periods correct ah varama irukudilla chilavarku. Neerkatti garvapayile katti varudha. Irregular period, hormonal imbalance balance avudukku ladies ku use pannada idoda medicine. Chilavari infertility problem irukum, conceive avama irukum. அது மாதிரி நமக்கு கைனக் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் இதோட மெடிசனை யூஸ் பண்ணலாம். லேடிஸ்க்கு அஸ்பெராகஸ் கிழங்கு கீழே இருக்கும். ஆமாம், இதா காலையில் எந்திரிச்ச உடனே சிலவருக்கு தும்மல் வருது இல்லையோ, சைனசைட்டிஸ், ஸ்னீசிங்கு, நோஸ் ப்ளோக்கு, கொரட்டா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணது. அதாவது நம்ம லங்ஸு டீடாக்ஸ் பண்ணதுக்கு, நெஞ்சு சளி இருமல் எல்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் சிலவருக்கு, அது மாதிரி லங்ஸில் க்ளீன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும். 2 டைம்ஸ் இருக்கணும். இப்போ கரெக்டாக 2 மண்டலம் தான் பாவிக்க. மாவு மாதிரி ஒரு டீஸ்பூன். உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. 10-15 நிமிஷம் கழிஞ்சு தான் தண்ணி குடிக்கணும். இப்போ லங்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி சிகரெட் குடிக்கிறவருக்கு லங்ஸ் க்ளீன் ஆகிறதுக்கு இதுதான் பெஸ்ட். இது எல்லாமே கலந்து மெடிசின் வரும். சிலவருக்கு எப்போ ஓவர் திங்கிங்காக இருக்கும், யோசிச்சுட்டே இருக்கும். அது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கும், தூக்கமே வராது, எத்தனை படித்தாலும் ஞாபகம் இருக்காது, ரீகலெக்ஷன், மெமரி பூஸ்ட் பண்ணதுக்கு, கண் பார்வை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது நம்ம எந்த ஏஜில் எடுத்தாலும் இதோட மெடிசன் ஒரு லைஃப்பில் 90 நாள் தான் எடுக்கும். 3 வயசு டு 80 வயசு வரை எடுக்கலாம். பட் ஒன்ஸ் இன் எ லைஃப் ஒன்லி 90 days. மெமரி ஹைப்பர் ஆக்டிவ் எப்படி எடுக்கிறது இதையா தான் இருக்குல்ல. சில பேர் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது இல்லையோ, அவருக்கும் இது கொடுக்கலாம். அது மாதிரி ஃபிட்ஸு, ஒட்டிசம், எப்பிலெப்சி, பிரெயின் காமாக இருக்கிறதுக்கு தான் போய்க்குது. எப்படி எடுக்கிறது இருக்கும் மேடம்? மாவை காய வச்சு எடுக்கிறதா இல்லை கிழங்கு எல்லாமே கலந்த பேஸ்ட் மாதிரி பண்ணணும். என்ன பேரு? லேஹியம் பிரம்மி, BRHMI பிரம்மி, சரஸ்வதி பிரம்மி அதோட பேரு. பிக்மெண்டேஷன், ஸ்கின் நல்லா பிரைட் ஆகுதுக்கு தான் பைக்கும். இது நம்ம நைட்டு படுக்கும்போது 2 ட்ராப் தான் எடுக்கும். நல்லா மசாஜ் பண்ணி காலையில் வார்ம் வாட்டரில் தான் கழுவேன். ஸ்கின்னுக்கு, முகத்துக்கு பூசுறது. சோடியஸ் ஃபார் ஃபைல்ஸ், மூலம், ஃபிஷரு, ஃபிஸ்துலா, ஹெமரோட்ஸு, மூலம் நம்ம சர்ஜரி பண்ணி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அது கம்ப்ளீட்டாக போவதுக்கு ஆயுர்வேதாவில் நம்ம யூஸ் பண்ணதா கர்ணக்கிழங்கோட மெடிசன், காட்டு சேனம். அதுலேருந்து ஒரு லிக்விடாக செய்வேன். அந்த லிக்விடு தான் பதிக்கும் 2 மாதம். அதுக்கு மறுபடி வராமல் இருக்கும். அது மாதிரி ஃபிஸ்துலா தெரியுமோ, வெளியில் வளருது இல்லையோ, அது சுருங்குறதுக்கும் இந்த இதுதான் பதிக்கும். மலச்சிக்கல் எல்லாத்துக்கும். இப்போ பைல்ஸ் இல்லையா, ஃபிஸ்துலா இல்லை, இது மாதிரி இருக்கிறவருக்கு அதை டாய்லெட் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவருக்கு நைட்டு படுக்கிற டைமில் 1 கிளாஸ் பாலில் 1 டீஸ்பூன் நெய் கலந்து குடித்தா நல்லா இதாகிடும். சூடு பாலில் 1 டீஸ்பூன் நெய் போடணும். அதுக்கப்புறம் மாதிரியே வருது. பழுக்கும் போது பிங்க் கலராக இருக்கும். தென் ரைடிங் சன்லைட் பிகம் ப்ரௌன். இல்லை, நீங்கள் எப்படியும் அழிக்க தானே ஓமத்தோட ஸ்மெல். துளசி இது இது இருமலுக்கு பைக்குதான். இது இருமல் பேசிங் இருக்குது வரைக்கும் பேசிங்க்கு பைக்குவேன். ஆமாம்,
ஆஸ்மா வீசிங் இழப்புக்கெல்லாம் வந்து இந்த